அடே அப்பா சூப்பர் பிள்ளையா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டான்ஸ் வருது. நேத்தெல்லாம் வந்த டான்ஸ்ல பார்த்தேன்டா, அடேப்பா எடை ஓட்டு பார்த்தாலும் 250 கிலோ குறையாம இருக்கும். அண்டா தண்டி குண்டியோட உருட்ட முடியல, விரட்ட முடியல. ஆனா இன்னைக்கு தாய நல்ல உள்ள சாடிக்கேத்த மூடி அப்படியே கத்திக்கம்பு மாதிரி. ஆனா இப்படி பிள்ளைய போட்டாதான் வத்தியார தொழில் செய்ய நல்லா இருக்கும். ஆமா ஏனுகளுக்கு இப்படி பிள்ளையெல்லாம் போட்டா சம்பளமே வாங்க மாட்டேன். நேத்துலாம் வந்த புள்ள நானும் அங்கிட்டுதான் அணைக்கிறேன், இங்கிட்டுதான் அணைக்கிறேன், ஒரு ரூபா கிட்ட அணைய முடியல. அளந்து ஓட்டா குண்டி மட்டும் 100 கிலோ இருக்குமாடா. ஆனா இந்த பிள்ளைக்கு பாரு அடே அச்சும் இல்லாம நல்லா இருக்கு. பிள்ளை அழகா இருக்கிறதுனால அந்த பிள்ளை எப்படி வர்ணிக்கிறேன் தெரியுமா? ஆமா அந்த பிள்ளைய வர்ணிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. சூப்பர் பிள்ளையா. நான் நக்கிறதுக்கு வந்திருக்கேன். இந்த பிள்ளை இல்ல இல்ல ஆடுகாலி முண்டை ஒரு இடத்துல நிக்கிறாளா, அங்கிட்டு இங்கிட்டு போய் மைக்க தள்ளி விட்டா. ஆளு மண்டி பாரு, கண்ணை முன்னதான வச்சிருக்கீங்க. நீங்க ஒழுங்கா வந்து நடந்துருப்பல. எப்படி நினைக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி நடந்துருக்கீங்க? என்ன தவறா பேசி? எல்லாம் நீங்க தப்பா ஒண்ணு பேசக்கூடாது. தவறா நடந்துக்கிறது தப்பு தானே. என்ன தவறா நடந்துச்சு? என்ன போயா போல சம்பளத்தை நீங்க தான் கொடுக்கணும். பாத்து மைக்கு ஓடிஞ்சு போச்சுன்னா மைசெட்டுக்காரர் அடிப்படை லூசு பையல. என்ன என்ன இல்ல உனக்கு எனக்கு ஏற்கனவே சொத்து தராரா இல்ல காசு பணம் கொடுக்கல வாங்கல பிரச்சனையா? ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசி பழகு. பொம்பளை பிள்ளைக்கு நீங்க மரியாதை கொடுத்து பேசுங்க. தேவையில்லாதது. நீங்க தேவையில்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்படி உனக்கு என்ன தெரியும்? அப்படி உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரியும். பெட்டிக்கார் யார வச்சிருக்காரு சொல்லு பாப்போம். எங்க போனாலும் என்ன எங்க மாமா கிட்டே வரீங்களா? என்ன மாமாவா? முறையை மாத்திட்டீங்க. இல்ல ரெண்டு பொண்டாட்டிங்க. நீ சொல்லு எங்க அத்தையத்தே வச்சிருக்காருன்னு சொல்லு. அர்த்தம் சொல்லலாம்னு நினைச்சேன். ஏன்ட கேளு பப்பனுக்கார யார வச்சிருக்காரு கேளு சொல்றேன். யார மச்சான் வச்சிருக்காங்க? ஒண்ணா ரெண்டா மாமியாளையும் வச்சிருக்கேன். மாமியா யூடியூப் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணே அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். மட்டும் நல்லா ஜூம் பண்ணி. மாமியா ஒரு சுத்த லூசு முண்டை. வெக்கம் இல்லாம நீ மாமியா வச்சிட்டு தெரியல. உனக்கு வெக்கமா இல்ல? மாமியா மொசர கட்டேன் பாரு. மாமியா ஏன் வச்சிருக்கேன்னு கேளு. காரணம் இல்லாம கிடையாது. ஏங்க இது போல எங்க ஊர்ல ஒரு திருவிழா வந்துச்சு. ஏமா அது மத்தி மசி இருந்தாலும் பரவாயில்ல, படு சித்தி மச அவனுக்கே தாள் தானே. எங்க ஊர்ல இது போல ஒரு திருவிழா நடந்துச்சு. ஏங்க திருவிழாவுல எல்லாரும் வந்து பெண்கள்லாம் வந்து குறுப்பு சேலை எடுத்தாங்க. சரி இந்த குறுப்பு சேலை எடுத்ததுல ஏன் பொண்டாட்டி என் மாமியாலும் ஒரே போல சேலை எடுத்துட்டாங்க. சேலை எடுத்ததுலாம் சரித்தான். ராத்திரி 10 மணிக்கு சாமி தூக்கி சாமி இறக்கியாச்சு. திரும்ப விடிய காலை 4 மணிக்கு பொங்க வைக்கணும். இந்த பொங்க வைக்கிறதுக்கு செத்தோட கண்ணா சிறுவன் சொல்லி மாமியாலும் பொண்டாட்டியும் போய் ஒரே கட்டில படுக்க. நான் நம்ம பொண்டாட்டியாத்தே இருக்குங்கிற யாபத்துல கொஞ்சம் அன்னைக்கு கூடி போச்சு கட்டி சேர்த்து சாப்பிட்டேன் யாபத்துல பொண்டாட்டி தெரியாம மாமியால போட்டு அமுக்கி அன்னைக்கு இருந்து தெரியாம நடந்து வச்சு. அப்படியே அந்த லூசு உண்டு அமைதியா படுத்திருந்திருக்கா அவரு. அது படுத்தது மட்டும் இல்லாம எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? மருமீனே நீங்க உங்க மாமனார காட்டில கொஞ்சம் வேகம். எப்படி இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? ஏன்டு கேளு. ஏங்க நான் ஆண் இல்லாம பெண் இல்லைன்ட்டேன். பெண் இல்லாம ஆள் இருக்காங்க. சிவன் இன்றி சக்தி இல்ல. சக்தி இல்ல சிவன் இருக்காங்க. தேவையில்லாதது. நீங்க தேவையில்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. மரியாதை கொடுத்து பேசுனா மரியாதையோட பேசுவீங்க. நீங்க வேற மாதிரி பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ராஜா கிடிச்சு கேப்பீங்க. மத்த பப்புனுகள்ட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோ. மத்த டான்சர் பேசுற மாதிரி என்ன பேச கூடாது சரியா? கேனா பூனா சூனா வருவாங்க. அந்த மாதிரி ஆளுகிட்ட உன் பேச்ச வச்சுக்கோ. அது வேற புது டான்சர் போட்டு வருவா அவட்டே பேசிக்கணும் சரியா? அப்ப போடா போய்யா முதல்ல போடி அங்கிட்டு போடா வெண்ண. இப்ப இவன் மாதிரி பேசுறா. நான் மரியாதை கொடுத்து பேசலாம். மத்த போடிங்கிறீங்களா? என்ன வாயை பிடிச்சு கிழிச்சு தச்சு புடிய மாத்துக்கங்க. போடா வெண்ணையா? ஆமா வெண்ணையா? ஆமா நீ தானே வெண்ண. யார பார்த்து வெண்ணன்னு கேக்குற? நீ பார்த்து தானே சொல்றேன். வெண்ண வெண்ண எதுல இருந்து வருது? மோர்ல வருது. மோர் எதுல வருது? நெய்ல வருது. தயிர் எதுல இருந்து வருது? பால்ல வருது. பால் எதுல இருந்து வருது? பசு மாட்டுல இருந்து வருது. மாடு என்ன மாடு? பெண்ணினம். பெண்ணினா? ஆமா. அப்ப நீ தானடி வெண்ண? ஏண்டி மணப்பாறை வெண்ண? ஏண்டி கமதி வெண்ண? ஏண்டி வல்லக்குள வெண்ண? நீ தாண்டி வெண்ண. நான் கேக்குறேன் என்ற காரியாப்பட்டி வெண்ண, திருச்சிலி வெண்ண, மதுரை வெண்ண. இந்த வெண்ண சும்மா இருந்தாம இந்த வெண்ண வருமா?
வருது காரணம் யார்? நீங்க தானே. நீ தான்டா வெண்ண. வெண்ணைக்கு பிறந்த வெண்ண நீதான். அதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? ஆம்பளை இல்லாம பொம்பளை கிடையாது. பொம்பளை இல்லாம ஆம்பளை கிடையாது. வெறும் பெட்டி கடை மட்டும்தான் ஓன்ட்ட இருக்கு. சரக்கு போடுறது கூட அந்த ஆம்பளை தான். பெட்டி கடை இருந்தாதான் நீ சரக்கு போட முடியும். என்ன முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உலகத்திலே சாதிக்க பிறந்தவன் ஆம்பளை வர்க்கம். உலகத்திலே சாதிக்க பிறந்தது பெண்கள் வர்க்கம். அப்படி என்ன சாதனை பண்ணிட்ட? அப்படி சாதனை என்ன பண்ணி நக்கிட்ட? சாதனை பண்ணி நக்கிட்டியா? டான்ஸ் கறியா ஒரு ரவுடி முண்டியாடா? பப்புனுக்கார கூட்டிட்டு வந்து கிறுக்கு பையில கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சான்றியா? தேவையில்லாதது. நீங்க தேவையில்லாம நீ பேசும்போது நான் போடுற ஓட்டுல உன் பொட்டியை கலட்டி போடுவேன். போற உன் சட்டியை கலட்டி போடுவேன் பாத்துக்கங்க. சட்டியை போடுறது இல்லடி. அது நீ இருந்தா தானே போட போறீங்க. சப்பு சப்புன்னு அடிச்சு இருக்கிற சன் டிவில காட்டிட்டு போயிருவேன். சப்பு சப்புன்னு எடுத்து கேடிவில ஓட்டி விட்டு போயிருவேன். விச்சு விச்சு அடிச்சு விஜய் டிவில காட்டிட்டு போயிருவேன். விச்சு விச்சு எடுத்து பாலிய டிவில ஓட்டி விட்டு போயிருவேன். போலாங்கிட்டு அடி குடு. நானு போனா போகுதே சபையில மரியாதையா பேசி பாப்பன் பார்த்து ரொம்ப மண்டையா பேசுற. உனக்கு இருக்காது வாத்தாளுக்கு இருக்காது பார்த்துக்க ஒழுக்கமா இருந்துக்க. பெரியவனா நீனா? டான்ஸ்காரியை கூட்டு வந்தா ரவுடி முண்டையை கூட்டு வந்திருக்காங்க. இல்ல பெரியவன் மாதிரி பேசுறீங்க. அரட்டல உருட்டல மாரி எவகிட்ட என்கிட்ட வச்சுன்னு வச்சுக்கேன். என்னடி அடி ஆனந்தராஜா மூணு அத்து கையில கொடுத்துருவேன். ஒரு ஆம்பளை அடிக்கிறிய அப்படிதான் அடிப்பேன். நீ போடி ஓடின்னு பேசலாமா? பால் பாக்கிட்டு அந்துவோம் அப்புறம் வா யாருக்கு பாக்கணும் தெரியும். நீ அத்தா நீ களவாணி பையன் கால்ல போட்டு அடே கழுவாங்களே சாணி. அவன் களவாணி பையன் கால்ல போட்டுருக்குது கழுத்துல போட்டுருக்கான். அவர் என்னடா பண்ண சாணி அப்படியே நல்லா மத்திடுச்சாங்க. இவன் மாதிரி பேசுற அதுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியும். இப்ப அடி சக்காலத்தி மேல இப்ப அடி ஒரு பொட்டை அடிக்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அதான் இங்க சும்மா கிடையாது. பழைய பெல்ட் எடுத்துக்கிட்டு கொடுத்தாருன்னு உன் பாவடை கிழிஞ்சு போக போறான். கேட்டு கொடுப்பா. ஒரு ஆம்பளை அடிக்கிறா நீ பாத்துக்கிட்டு இருக்க. கொண்டு முடியும். அவனை நம்பி வந்து வச்சுக்கோங்களேன் கையில கழட்டி வெட்டி விட்டுருவேன். தேவையில்லாதது. நீங்க தேவையில்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆமா இன்னும் ஏப்பா சித்தப்பு சின்னத்தா யாவத்தன்னமே மறந்துரு. இந்த பிள்ளைய நினைச்சுக்கிட்டு 3 உண்டா கஞ்சி குடிக்கலாம். அப்பா வேண்டா லூசு பையனே. அப்பாவா? ஆமா. என்ன எல்லாரும் உனக்கு அப்பா தானா? நாகரிகம் முக்கியம். நாகரிகம் தெரியும் உங்களுக்கு. பொம்பளை மாதிரி பேசுறீங்க. நீங்க பேசுங்க. ஒரு ஆம்பளை அடிக்கிறீங்க. அப்படிதான் அடிப்பேன். அடிப்பியா? ஆமா அடிப்பியா? அடிப்பேன். இந்த அடிச்சு விடு. டேய் குன்றி உன்னை ஆனந்தராஜா நானும் வந்து பட்டுக்கு அப்படியே சின்ன கிண்டலு. ஆமா இந்த கேடி பேசலாம் வேற எவ்வளவு வருவா அவட்ட பேசிக்கணும். ஆள பேசலாம் ஏன்ட்ட பேசலாம். பேசி மிச்சம் கொண்டு போகணும்னு பாத்தீங்க வச்சுக்கேன். அப்படியா? அப்படி உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப என்ன பேசினாலும் பேசுவ. எல்லாம் தெரிஞ்சது யார் எதுவும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீ பேசி பாரு. நீ பேசி எனக்கு மிச்சம் கொண்டு போவேன்னு பாப்போம். அவ்வளவு வானவுமா? சங்கத்துல எத்தனையோ பப்புன்னு இருக்காங்க. எனக்கு ஏத்த பப்புன்னா அது நீங்க மட்டும்தான். போட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீங்க பேசி பாரு. இந்த தண்ணிக்கு எனக்கு நீ பேசி மிச்சம் கொண்டு போவேன். நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சந்திச்சு கிட்டத்தட்ட இன்னைக்கோட 13 நாள் ஆச்சு. 13 நாள் ஆச்சு. இன்னொரு மேடையில சண்டையோட தான் போனோம். அது எங்க மாமனாருக்கு தெரியும் என்ன சண்டைன்னு சொல்லி. என்ன இப்ப 13 நாள் கழிச்சு நீங்க சந்திச்சிருக்கோம். நான் வர மாட்டேதான் சொன்னேன். இருந்தாலும் அமைப்பாளர் என்ன சொல்றேன் பாரு. ஆச்சு 13 நாள் ஆச்சா? நான் என்ன சொன்னேன்னு கேளு. நாடக அமைப்பாளர் தம்பி உன்னை போட்டிருக்கு தம்பி. எப்படியாவது நீங்க உங்களுக்குள்ள 1000 சண்டை இருந்தாலும் இன்னைக்கு நாடகத்தை மட்டும் நடத்தி கொடுங்க தம்பி சொல்லிதான் கூட்டு வந்தாரு. அதே நான் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு சொல்லி நீ லேசா ஓட்டுறாத. என்ன பண்ணுவீங்க? இரியா முதல்ல நீ என்ன பண்ணுவ? சிரிச்சுட்டு பேசி இடத்த நீ நக்குன. நீ இடத்த நீ நக்குன பேசி பாரு. வெண்ண சட்டம் தவிட வேற எவட தவச்சு அவங்கிட்ட தவச்சு என்கிட்ட வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. மாதிரி இல்ல பேசி பாரு. அப்ப என்ன பேசினாலும் பேசுவியா? அவ்வளவு ஆணவம் வந்துருச்சு உனக்கு? ஆணவம் கிடையாதுங்க.
வேலைக்குன்னு வந்துட்டோம்னா திமிரு திமிரு. அப்படியா? அப்ப நான் ஒண்ணும்பே, நான் ரெண்டும்பே, நான் மூணும்பே, நான் நாலும்பே, நான் அஞ்சும்பே, நான் ஆறும்பே, நான் பல்லம்பே, நான் மேடும்பே, நான் பகலும்பே, நான் இரவம்பே, நான் அம்மாம்பே, நான் அப்பாம்பே, நான் ஆம்பே. நான் உன்னை பிடிச்சுக்கிட்டு என்ன மசத்துக்கு நான் சொல்லணும் கொடை விளக்கண்ண பேசுவதுக்குன்னா ஆக்கடுத்த ஆதான வரும். கவனம் வேணும். கவனம் எங்களுக்கு தெரியும். இந்த மத்த ஒப்பனுங்கள்ட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோ. இதுதான் எனக்கு வேணாந்தது, இதுதான் எனக்கு பிடிக்காதது. அப்படியா? கவனமா எங்களுக்கு பேச தெரியும். அதுக்கு அப்பவே நீங்க கவனமா நடங்க. உன்னை மாதிரி பொம்பளைக்கு என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி 1 மணிக்கு படக்குன்னு போட்டாலாம் டாப்பா. அக்கா பக்கம் மாத்திட்டு போய் அக்கா தங்கச்சி கட்டி பிடிச்ச மானங்கிட்ட பையலுக்கு என்ன தெரிய போகுது? புருஷங்க வர நேரம் ஆகும் சித்தப்பா, புருஷன் வர நேரம் ஆகும் சித்தப்பா, அது வரைக்கும் சங்க வந்து நக்கங்க பண்றலாம். ஆட தெரியாத சிலுக்கு காலு சுருக்குன்ற மாதிரி ஏட்ட நீங்க பேசக்கூடாதுங்க. பமாத்துக்காரி பணியார் வைக்க பண்ணலாம். பமாத்துக்காரி பணியார் வைக்க போயிட்டு நம்ம ஒரு கம்மாவுக்குள்ள போய் படுத்துக்கிட்டு என் பணியார் விக்கலையே, என் பணியார் விக்கலையே, என் பணியார் விக்கல, கம்மாவுக்குள்ள உன் புருஷன் வந்து வாங்குவான்னு கேட்கிறேன். நல்லா இருக்கேன் நாயம் பப்பு ஆனந்திர சாக்கு இன்னைக்கு வெளுக்க போகுது சாயம். சும்மா இருந்த சிட்டுக்குருக்கி சோத்த போட்டாலாம், சும்மா இருந்த சிட்டுக்குருக்கி சோத்த போட்டாலாம், அது மண்டே ஆத்திக்கிட்டு கொத்த வந்துச்சா. அப்படியா? வாக்கி கீழே தொண்டை வாய மூர்றா மண்டை. அப்படி வரையா? அப்படிதான் வருவேன். அப்ப அதுக்கு இருக்குல்ல, இப்படி பண்ணா நாங்க வருவோம். அப்படியே வல்லக்குள்ள கம்மாக்குள்ள கிடந்துச்சான் கோர. சரி, வல்லக்குள்ள கம்மாக்குள்ள கிடந்துச்சான் கோர. இப்ப பாவடைக்குள்ள வச்சா இந்த நண்டி சார. கடையில விக்குதா சாம்பு, நீ மைசெட்டுக்கார புடிச்சுக்கிட்டு தேவையில்லாதது இல்ல. மரியாதை விட்டு நீ பேசும்போது இனிக்குது, நாங்க பேசும்போது கஷ்டப்படுதா? ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. நீ பேசும்போது நாங்க பேச மாட்டோமா? அப்படியா? பேசி பாரு விளக்கென்ன. இந்த பிள்ளை இப்படி விட்டா சரிப்படாது, வேற மாதிரி விட்டுரும். புடிங்க வாத்தியாரு. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? இந்த இடத்துல ஆடி பாடி வியாபாரம் பார்த்துட்டு. என்ன வியாபாரம்? சப்பட்டா. என்னது சப்பட்டா? நாளை கழிச்சு வாமே, இன்னைக்கு புண்ணா இருக்கு. சப்பட்டா பழம் வேணும். நீங்க என்ன பண்றீங்க? சப்பட்டா வியாபாரம். சப்பட்டா பழம் வேணும். சப்பட்டா பழம் என்ன வியாபாரம்? வியாபாரம் நீங்க அது மட்டும் நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்க பாத்தீங்க. என்ன வியாபாரம்? வியாபாரம். வியாபாரம் இல்ல, வி யா யா பா யாவா யா யா பா பா ரா ரா இம் இம் வியாபாரம். வியாபாரம் மேம்பாலம் உன் மண்டை. வியாபாரம் தெரிஞ்சு சொல்லுங்க. சப்பட்டா பழம். சப்பட்டா பழம் என்கிட்ட இருக்குது. சப்பட்டா பழம். சப்பட்டா பழம். சப்பட்டா பழம், சப்பட்டா பழம் எங்கிட்ட இருக்குது. சப்பட்டா பழம். போதும், நான் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம். அப்படியா? சப்போட்டா பழம் வியாபாரம் பாக்குறீங்க? உங்க வியாபாரம் 1 கிலோ எவ்வளவு விக்கிறீங்க? 1 கிலோ 50 ரூபாங்க. 1 கிலோ 50 ரூபாயா? நீங்க என்ன பண்றீங்க? நான் என்ன வியாபாரம் பாக்குறேன் தெரியுமா? என்ன விவரங்க? நான் சீசனுக்கு ஒவ்வொரு வியாபாரம் பார்ப்பேன். சரி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த வியாபாரம் வாழைப்பழ வியாபாரம். 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த வியாபாரம் புளியம்பழ வியாபாரம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நிமம் புளியம்பழம்னா. அதேப்பா ஒரு மாருதியா குணத்துலடா. ஏங்க புளியம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா, கொட்டை எடுத்து பழமா கொட்டை எடுக்காத பழமாங்க? ஒரு கொட்டை எடுத்திருக்கு, ஒரு கொட்டை நல்லா இருக்கு. அது என்ன ஒரு கொட்டை எடுத்திருக்கு ஒரு கொட்டை நல்லா இல்லைன்னா? ஏன்னா ஒத்த கொட்டை இருந்தா தான் குழம்புக்கு ருசி கிடைக்கும். அப்படி சொல்றீங்களா? ஆமா ஆமா. சரிங்க. இப்ப பாக்குற வியாபாரம் என்ன வியாபாரம் தெரியுமா? இப்ப பாக்குற வியாபாரம் வெயில் நேரம் அதிகமா இருக்கிறதுனால, மனிதர்களுக்கு அதிகமா சூடு பிடிக்கிறதுனால, விரல் வேற முணுமுணு இருக்கிறதுனால நோண்டி விக்கலாம்னு நொங்கு வியாபாரம் பாத்துக்கிட்டு. நொங்கு வேணுமாக்குறீங்களா? ஆமா. சரி, உங்க சொல்லுங்க. வாய்ப்பு கொடுத்து பாரு, அப்படி நொங்கிருவேன். அப்படி நீ பொளந்து தள்ளிடுவ. ஆமா, ஓட்ட வந்துட்டாலும் அப்படித்தான் இருக்கும். பொழந்தாதான் தள்ள முடியும். தெரியாம அப்படியே வளர்ந்து தள்ளிடுவீங்கல்ல. ஆமா, போலாங்கிட்டு. ஆனா 2 பேர் வியாபாரத்தையும் இந்த இடத்துல ஆடி பாடி வித்துட்டு போயிருமா? அடி ரோட்டோர வீட்டுக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி, இவரோ சாப்பு சேனக்காரி, இவரோ சாப்பு சேனக்காரி, காதோரம் கொண்டக்காரி, காதோரம் கொண்டக்காரி, இவ கையால புல கெட்டிக்காரி, தரணி ஸ்ரீ கையால புல கெட்டிக்காரி. தவறா சொல்லல, நீங்க வாட்டுக்கு கோவப்படக்கூடாது. ஏன்டா அவன் எப்படி சொல்றான்னு? நம்ம மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துல
வல்லக்குளம் நாடகத்துக்கு வர்றதுக்கு வண்டி எடுக்கையில சரியா ஒரு 6 மணி இருக்கும். 6 மணிக்கு வண்டி எடுக்கிற நேரம் எனக்கு தண்ணி தாக எடுத்துருச்சு. பக்கத்துல உள்ள டீ கடையில போய் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தேன். வண்டி எடுத்துட்டாங்க, வேமா வான்னு சொல்லி கூப்பிட்டுச்சு அந்த பிள்ளை கையழைச்சு. அதைத்தான் சொன்னேன், தவறா சொல்லல. பாஞ்சு அழைச்சிட்டீங்களா? இவ கையழைப்புல ராசி ஆயிட்டீங்களா? ஆமா, இப்பதான் ஒரு 4 நாளா மதுரையில் ரூம் எடுத்திருக்கேன்ல, அடுத்த சீசனுக்கு. அடி வந்தாலும் வாடி மதுராசு போடி வந்தாலும் வாடி மதுராசு நம்புதாண்டி போனாலும் போடி புதுக்கோட்டை போய் எல்லாம் தாண்டி. ஜெவரொட்டி அந்த நான் எங்க தவிர நீ என்னடி குளிக்கிற உள்ள தவளை மாதிரியே நிக்கிற. பாவடை தடுப்புனா பாவடை கலட்டுங்கிறேன். ஒழுக்கமா காலை தூக்கி பழகு எப்பயுமே. ஆமா, உன் படத்தை பார்த்துட்டாலும் நான் கிளி ஒழுக்கமா காலை தூக்கு. நான் பார்த்து கிளிக்கிறதை கூப்பிடுறேன், நீ ஒத்துக்கிற மாட்டியே. என்ன சொல்றானே என்ன சொல்றேன் பாரு, நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், நீ ஒத்துக்கிற மாட்டேங்கிறேன். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. அவர் 1/2 மணி நேரம் மட்டும் கொடுத்து பாருமே. கண்ணகர்த்தையிலே யோசனைக்கா கொட்டு கூட கனகத்தை நல்லா சுத்துதையா. 3 குடி மாவை போட்டாலும் 10 நிமிஷத்துல வெளியே தள்ளிடும் போல மாவா. அப்படி ஆட்டுவேன். ஆமா, அது என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த. காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா ஆடி உள்ள காட்டு ரோசா. இது கல்லாட்டம். என்ன இப்படி வந்தா சொல்லுங்க வாத்தியாரே, நீங்க எல்லாம் பொம்பளப்புல வேணாம்னு சொன்னா வேணும்னு அர்த்தம்டா. வேணும்னு அர்த்தம். மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. இந்த வாரு நல்ல ஒட்டி ஆடுமா. எனக்கு அது பிடிக்காது. இந்த 4000 ரூபாய் சம்பளம் இந்த நாடகத்துல எனக்கு. ஆமா, நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள 8 லோனுக்கார வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கேன். காசை பிடிக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பொம்பளை பிள்ளையில கட்டி பிடிக்கிற ஒண்ணுதான் பிரேசனம். இதை நினைச்சுக்கிட்டே தான் தூக்கி எந்திரிப்பேன். நல்லா தொங்க போட்டுக்கிட்டு நல்லா கட்டி பிடிமா தனித்தனியா. அந்த கடலைக்குள்ள ஓரத்தில கடலைக்குள்ள ஓரத்திலே கடப்பூரா ரெண்டு நிக்க. வேளாங்குளம் செல்வகுமார் அவர்கள் நினைவாக இசைக்கலைஞர்களை பாராட்டி 301 ரூபாய் அன்பளிப்பு சொன்னார்கள். அன்பளிப்படுத்த அன்பு உள்ளங்களுக்கு எங்களது இசைக்குழு சார்பாக நன்றி. நடிகர்கள வணக்கம்.
திருவாரூர் தேரே பகவானி திருவிழா உனக்கு வைக்கவா ஒரு திருவாரூர் தேரே பக்கமாடி திருவிழா போவோ பக்கமாடி அந்த சின்ன சின்ன நான் ஒரு சிகனா போட்டு சின்ன சின்ன சீசாவுல சிந்திச்சவருக்கு சேர்த்து வச்சேன் ஒரு சிக்கா இடம் சின்ன இடம் நான் என்ன செய்ய சின்ன சின்ன சீசாவுல சீசாவு சேர்த்து வச்சு அழகான சிகுனா போட்டு ஆண்டாளுக்கு பெருமாள் துணை பார்வதிக்கு சிவனார் துணை வள்ளிக்கு முருகன் துணை எந்த வள்ளிக்குப்பா அந்த வள்ளிக்கு என் ஜித்தி டீச்சர் வள்ளிக்கு இந்த மாந்தோப்பு ஆனந்த பயலுக்கு எல்லாம் கட் பண்ணிருந்தேன் நீ வாட்டுக்கு போட்டு இருக்காத காலையில 6 மணி வரைக்கும் தரணி சிறிதான் துணை மீனாட்சி மீனாட்சி ஓன்னு காதல் என்னாச்சு மீனாட்சி மீனாட்சி ஓன்னு காதல் என்னாச்சு 4 ரொம்ப நாளாச்சு 4 வருடம் மயிலாச்சு நீ ஒத்துக்கம்மா 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 இந்த பாவப்பட்ட ஆம்பளையா ஆச்சுக்கம்மா இந்த பாவப்பட்ட ஆனந்தடி ஆச்சுக்கம்மா மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு கிளிய போகிறாடே ஐயா ஐயா வர்றா
நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே பேசுறீங்க. உங்களை பார்த்ததும் என்ன பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துருச்சுங்க. என்ன ஆசை? உங்க பேரை சொன்னீங்கட்டா என் பேரு சொல்லவா? உங்களை காதல் பண்ணலாம்னு இருக்கு. என் பேரு சுனிதா. ஐய வரும்போதுதான பாலத்துல கலட்டி வச்சுட்டேன். சுனிதா தேவி. சுனிதா தேவி. உங்க பேரு? என் பேர் என்ன பேரு தெரியுமா? என்ன பேருங்க? என் பேரு ஒரு தடவை. அப்படியா? ஆமா. எங்க நான் உங்களுக்கு கூப்பிடவா? கூப்பிடுங்க பாப்போம். ஒரு தடவை. சுனிதா தேவி. ஒரு தடவை. சுனிதா தேவி. நான் பேரை மாத்திட்டேன். என்ன பேரு? என் பேரு என்ன பேரு தெரியுமா? என்ன பேரு? காட்டு ரோஜா. உங்க பேரு? உங்க பேரு காட்டு ரோஜா. என் பேரு என்ன பேரு தெரியுமா? என்ன பேருங்க? ஆரம்பத்துல எங்க ஐயா வச்சது. என்ன பேருங்க? முத்து ராஜா. அப்படியா? ஆமா, சுருக்கமா ராஜாவை என் பேர்ல எடுத்துருவான். சரிங்க. உங்க பேர்ல ரோஜாவை எடுத்துருவான். சுருக்கமா கூப்பிடுவா? சுருக்கமா கூப்பிடுங்க பாப்போம். நீங்க கூப்பிடுங்க, நீங்க கூப்பிடுங்க பாக்கலாம். காட்டு குத்து. காட்டு குத்து. காட்டு குத்து. காட்டு. இப்படியே போங்கடா, செருப்பிட்டு அடிப்பாங்கடா, போங்கடா. அந்த பேர் வேணாம், வேற பேர் மாத்தி. நான் பேரு மாத்திட்டேன். என்ன பேரு? பாப்பம்மா. உங்க பேரு பாப்பம்மா. என் பேர் என்ன பேரு தெரியுமா? என்ன பேருங்க? என் பேர் வந்து பாண்டி. எங்க ஐயா பேரு ஒச்சாண்டி. இன்னிசிலோட சேர்த்துத்தியான்னு சொல்லுவான். ஆமா. அப்படியா? உங்க பேரை நீங்க சொல்லுங்க. பாப்பம்மா. ஓப்பாண்டி. பாப்பம்மா. ஓப்பாண்டி. என்னைய கூப்பிடுங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். ஓப்பாண்டி. அந்த பேர் வேணாம், அப்புறம் வேற பேர் வச்சிருவோம். என்ன பேருங்க? உங்க பேரு சக்கு. சரி. என் பேரு சுக்கு. ரெண்டு பேருக்கும் குழந்தை வந்தா நக்குண்டு வைப்போம். உண்மையான பேரு தரணிஸ்ரீங்க. உங்க பேரு? தரணிசிரி. அந்த தரணிசிரி திருச்சுழி. ஆமா, அதேதான். ஒத்த வீடு. ஒத்த வீடுன்னு சொல்றா. அன்னைக்கு உங்க ஊருக்கு வந்து 15 வீடு இருந்துச்சு. ஆமா. அதுல 8 நாய் கட்டி கிடைக்கும். நானும் இங்கிட்டு நுழையில அங்கிட்டு நுழைய வாக்குறேன். பரவாயில்ல, உங்களை பார்த்தது கிட்டத்துல வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. கிட்டத்துல வாமா, அப்பதான் எனக்கு காதல் வரும். மாமா திட்டுவாங்க. 200 ரூபாய் சம்பளத்தில் சேர்த்து கூட காதல். போ போ. ஒண்ணும் இல்ல, போ. சும்மா கிட்டத்துல வாங்க. என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காமலே போன்ல எல்லாம் பேசுறோம். இது அந்த பிள்ளை சொன்னது மாதிரில இருக்கு. நல்ல குத்து விட்டு. நல்ல டைலாக்லாம் தெரியும் எனக்கு. இது வந்து வேற டான்ஸ்கார பிள்ளை சொன்னது கேட்ட ஞாபகம் இருக்கு. அப்பலாம் பிட்டடிச்சு பேசுறது பிடிக்காது. உங்களை பார்க்கையில எனக்கு பிடிச்சிருக்கு. என்னையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. சும்மா சொல்லுங்க. பிடிச்சிருக்கு. சத்தியமா பிடிச்சிருக்கா? சத்தியமா. சாமி சத்தியமா. சத்தியமா மைக் செட்டுக்கார தவிர அது யாரையுமே எனக்கு பிடிக்காதுங்க. அப்ப எப்படி ஆம்பளி பற வித்துருவாரு? நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு போடுறது உனக்கு பிடிக்கலையா? உங்களை எப்படி காதல் பண்ண தெரியுமா? அந்த சின்ன பிள்ளையாவே நீங்க இருக்கிறதுனால. அடி சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி. அது என்ன நினைச்சு கண்ணம் செவக்குது சும்மா சும்மாடி. சாமத்து காத்து அடிக்கிறது, சாமத்து பூவும் வெடிச்சது, ஆனந்த ராக மணக்குது, ஆசையின் மனசு கணக்குது, இலவட்டம் கொடிகட்டும் இது நல்ல நேரம். சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி. அது என்ன நினைச்சு கண்ணம் செவக்குது சும்மா சும்மாடி. சொல்லவா அளவிலே மேலிருந்து ஆடுகின்ற தென்றலை போல் நூலுடைய தேனெடுத்து நூறுகளை நான் சொல்லவா. மாதுள மூளை வாசனை மஞ்சளிலே என் தேவி வைக்கப்படுது அம்மா அம்மாடி. அது என்ன நினைச்சு கண்ணம் செவக்குது சும்மா சும்மாடி. தாகம் கொண்ட தாமரை பூ ஏகமென்று பொறிக்குது, காலமிடும் கண்டு ரெண்டும் தண்ணிதான் அடிக்கிறது. தாகம் கொண்ட தாமரை பூ ஏகமென்று பொறிக்குது, காலமிடும் கண்ணு ரெண்டும் தந்திதான் அடிக்குது. சம்மதம் சொல்லிய சந்தன மல்லிய கையெழு அல்லட்டுமா, அங்கையும் காதி மன்மதரா மந்திரம் சொல்லட்டுமா. என் தேவி
நினைச்சு கண்ணம் ஜவக்குது சும்மா சும்மாடி சாமத்து காத்து அடிச்சது சாமந்தி போகு வெடிச்சது ஆனந்தராக மணக்குது ஆசையில் மனசை கணக்குது இளவட்டம் கொடிகட்டும் இது நல்ல நேரம் என்ன பொண்ணு வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது என்ன நினைச்சு கண்ணம் ஜவக்கு சும்மா சும்மாடி உங்களை பார்த்ததுல எனக்கு வந்துருச்சு. எடுத்து சொல்லுங்க பாப்பா. எனக்கு காது எப்படி தெரியுமா? ஹலோ நாடியில செய்தி உங்களுக்கு வந்துருச்சா? ஆதியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான் எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான் சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏ மன்னவரு மன்னவருதான் அழகு மன்னவரு மன்னவருதான் ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான் எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான் சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏ மன்னவரு மன்னவருதான் அழகு மன்னவரு மன்னவருதான் ஆடியில செய்தி சொல்லி யாவனையில் தேடி வச்ச செய்தி சொன்ன மன்ன வருதா எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சவோ மன்னவரு மன்ன வருதா அழகு மன்னவரு மன்னவருதான் சேலமேல தேன் வச்சு செவத்தப்பட்டு மனசுலையே குடிச்சான் ஒரே ஒரு உத்தமரு சேலமேல செவத்தப்பட்டு மனசுலையே குடிச்சான் ஒரே ஒரு வீரபாண்டி பேரெடுத்த சிங்கந்தான் ராமன் சரணன் மாமி மனசு தங்கந்தான் மாமாவே ஆடியில செய்தி சொல்லி யாவனையில் தேடி வச்ச செய்தி சொன்ன மன்ன வருதா எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சவோ மன்னவரு மன்ன வருதா பூவு கூட நாறு போல பூமி கூட நீர் போல மாமி கூட சேர்ந்து இழுத்து மதுரை வீர பொம்பி போல ஆடியில செய்தி சொல்லி யாவனையில் தேடி வச்ச செய்தி சொன்ன மன்ன வருதா என்னங்கடா டேய் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக
வாடுகின்றேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இனிது வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வீட வேண்டும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வீட வேண்டும் தம்பி உள்ளம் அன்னையிட வந்த உள்ளம் தெய்வமிட காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவதில்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு காலம் முதல் வல்லக்குளம் கிராம மக்கள் மாறாத பாசமட முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் அன்பாலை இணைந்து வந்தோம் அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றா